இவ்வளோ பெரிய பரந்தப்பட்ட உலகத்தில் எனக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் எவ்வளோ இருக்கும்போது நான் ஏன் புக்ஸை நோக்கி வரணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கையிலுமே நார்மலாக ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நம்மளை ஒரு காப்பி பேஸ்ட் மனநிலைக்கே கொண்டு போயிடுவாங்க. மனப்பாடம் பண்ணுற வைக்கிற ஒரு பொருள் திட்ட அளவுக்கு அவனுக்கு நான் கல்வியை கொடுக்குறேன், நீ அதை மட்டுமே நோக்கி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தானே உலகம்னா என்ன, இலக்கியம்னா என்ன, உலகத்தில் உள்ள மனிதனோட கீழ்மைகள் என்ன, மேல்மைகள் என்ன, மனுஷனோட உணர்ச்சிகள் எப்படி புரிஞ்சுக்கணும், காதல்னா என்ன, அதைத்தானே அதிகாரம்னா என்ன, அதிகாரத்தில் யாருக்கு அதிகாரம் எப்படி கீழே மேலே எப்படி வேலை செய்யுது, ஜாதின்னா என்ன, மதம்னா என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விகளுக்கு நமக்கு நார்மலான பதில் கிடைக்காது. அதுவும் நம்ம குடும்ப சூழ்நிலையில் நமக்கு ஒரு பதில் இருக்கும். அதுவுமே கரெக்டான பதிலானே தெரியாது. அப்படி தான் நம்ம வாழ்க்கையை நார்மலாகவே கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம இது ஒரு இலக்கியத்துக்குள்ளே போனோம்னா அதுக்கான ஒவ்வொரு வழியுமே நமக்கு திறந்து காட்டும். மனிதாபிமானம் என்ன, உணர்ச்சினா என்ன, ஜாதி அடிமைகளோ ஜாதியாகவோ எப்படி பார்க்கப்படுது இங்கே உலகத்தில் அப்படிங்கிற விஷயம்லாம் ரெண்டு ரிப்தாக கொண்டு போகும். இதே எப்படின்னா நமக்கு பச்சாதாபம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படின்னா நம்ம எதை படிக்கிறோமோ எந்த மூவியை பார்க்குறோமோ நம்ம அதை விட நம்ம லிங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கே நடக்கிற மாதிரியே நமக்கு ஒரு வழியை கொண்டு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு ஜாதியை பற்றி நமக்கு ஒரு குடும்பம் ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கும். அதுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். ஜாதி இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இதே ஒரு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையோட கதையோ நம்ம எல்லாம் படிக்கும்போது நம்ம அவங்களாவே ஃபீல் பண்ணுவோம், நம்ம புரிய ஆரம்பிக்கும். ஜாதி ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளோ பெரிய தீவிரத்தை கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி வெளியே வந்தால் நம்ம ஒரு கடைகளில் ஊழியனாவோ இல்லை அதிகாரம் ஒருத்தனை போய் எவ்வளோ பாதிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் வந்து அதை நம்ம உணர்ந்து அதை படித்து தெரிஞ்சுக்கும் போது நமக்கு திருப்பி போகும்போது அந்த தப்புகள் பண்ணாமல் இருப்போம். ஒரு அறத்தோட வாழ்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியங்கிறதையுமே நம்ம அதே மாதிரி வாழ்ந்து அதுக்குள்ளே விஷயங்கள் கற்றுக்க நமக்கு அதுலேருந்து நமக்கு பெரிய ஒழுங்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கை அப்படியே ஒளிபெறும். அதே மாதிரி பொருளை மட்டுமே தேடி வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக எனக்கு பொருள் வேணும், முன்னாடி இருந்த அத்தியாவசிய பொருள்லாம் அப்படியே கூட்டிக்கிட்டே போகுது. வீட்டுக்குள்ளே பொருள் அதிகமாகிட்டே போகுது. இதே நமக்கு வேணுங்கிற ஒரு தேர்ந்தெடுக்க தன்மையோ எனக்கு இதே தேவையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே நமக்கு இல்லாமல் எல்லா பொருளையும் வாங்கி போகிற மாதிரியே மைண்ட் செட்டாகவே இருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் வாங்கி தனியாக கற்றுக்கிட்டு பிடிச்சிட்டு போகும்போது நமக்கான தனி சிந்தனை வளர ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற அரசியல் சொல்லுங்க, அரசியல்லாம் என்னென்னு நம்ம டெப்த்தாக புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டமைப்பெல்லாம் உடைச்சு உலகம் எவ்வளோ பிரச்சனை காமிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆன்மீகமோ ஒரு ஹிந்து முஸ்லீம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் பற்றி படிக்கும்போது எல்லாத்துக்கான தனியான மரியாதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்குள்ளே எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும் போது அதோட பார்வையே திருப்பி நம்மளுக்கு மாறும். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு புரிய புரிய உலகமே பெருசு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தனியான மதிப்பை கொண்டு போகும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4 பேர் குடும்பத்தில் இருக்காங்கன்னா ஒரு அம்மா அப்பாவுக்குமே ஒரு மகனாவோ மகளாக இருக்கும்போது பெருசாக ஜென்ரேஷன் கேப் வந்துடும். இதுக்குள்ளே அவங்க புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையில் உள்ள புக்ஸை படித்தாங்கன்னா அவங்களோட உணர்ச்சி அவங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒரு அப்பாவாக இருந்தேன்னா ஒரு மைனோட உணர்ச்சிகளை தனியாக புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு சமரசமாக ஒரு அன்பாக மாறதுக்கான பெரிய வாய்ப்புகளாக இருக்கும். அது மாதிரி உலகத்தில் ஜாதி மதங்கள்லாம் இருக்கும்போது அதை பற்றி எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுமே உங்கள் புக்ஸை படித்து உள்ளே கற்றுக்கிட்டு உள்ளே போனாங்கன்னா எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, மதிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி உலகத்தோட அனைத்து விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு எதிர்கொள்ள